بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله مولانا العظيم. அகிலத்தை மறைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏதவல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கு வாக்குகள் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவருடைய ஸலவாத்தும் ஸலாமும் அவருடைய ரஹ்மத்தை அகிலத்திற்கு ஏந்தி வந்த சர்தார் ஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களினுடைய அடிச்சுவடுகளை அடிக்கடி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் தாபிஊன்கள் நல்லவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உரைத்தார்கள் என்று கேட்டுக் கொண்டதன் பின்னால் ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய நாம் கல்வியாளர்கள் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இறைநேச செல்வர்களே, அவன் இலக்கையெல்லாம் எங்களுக்கு ஏறினானோ அவற்றை எடுத்து நடந்து கொள்ளும்படியாகும், இவைகளை எல்லாம் விலக்கினானோ எச்சரித்தானோ அவைகளுக்கு முதங்கி நடந்து வாழ்ந்து கொள்ளும்படியாகும். ஆரம்பத்தில் அறியினான் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்தவனாக இந்த குத்துமா பேருவை ஆரம்பம் செய்கின்றேன். யாருடைய வருகையை உலகத்திற்கு அல்லாஹ் தஆலா ஒரு முக்கியமான காரணமாக ஆக்கினார் அந்த சர்தாரே துஆலம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்திற்கு ஜனனம் தந்த கண்ணியமான ரபியுல் அவ்வல் இந்த வசந்தத்தினுடைய ஆரம்ப மாதத்திலே நாங்கள் அமர்ந்தவர்களாக இதோ இந்த இடத்திலே இந்த குத்துபாவை நடாத்தாட்டும் பாக்கியத்தையும் கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அமனவாலுஹு அவன் ஒரு விடயத்தை செய்கின்றான் என்றால் அதிலே பல ஹிக்மத்துகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த ஹிக்மத்துகள் படைப்பினங்களாகி எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் என்ற எந்த கடப்பாடு கிடையாது. அவனோட செய்வான் என்றிருந்தா அதுல பல 100, 1000, லட்சம் அதை தாண்டி எத்தனையோ ஹிக்மத்துகள் இருக்கு. எனவே அந்த அடிப்படையில தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சூரா தீன்ல ஒரு நல்ல ஒரு வசனத்தை சொல்லிட்டார். அதாவது வத்தீனி வஸைத்தூன் அத்திப்பழத்தின் மீதும் ஆலிவ் காயின் மீது சத்தியம் பண்ணின அல்லாஹ் தஆலா தொடர்ந்து பேசிக் கொண்டு வரும்போது உண்மையிலே திட்டவட்டமாக எந்த சந்தேகமும் இல்லாம இந்த மனித சமுதாயத்தை, அதாவது என்னையும் உங்களையும் அல்லாஹ் தஆலா மிகவும் அழகாக படைத்திருக்கின்றான் என்ற வார்த்தையோட அல்லாஹ் குர்ஆன்ல சூழ வைக்கிறான். நாங்க இந்த மாதத்துல எங்களுக்கு வந்து நபியை பற்றி கேள்விப்படும் போது கவிதை எங்களுக்கு ஞாபகத்துல வரும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி ஒரு கவிதை ஒன்று படிச்சாங்க. இன்றைக்கும் அது ஓபன் சேலஞ்சாக இருக்குது. அதை மிதமிஞ்சி யாராலும் அந்த கவிதையில அந்த 2 அடியை தாண்டி படிக்கிறதுக்கு முடியாது. எந்த கண்ணும் நபியை நாயகனே உங்களோட மூஞ்ச விட, அதாவது உங்களோட படை கோலத்தை விட எந்த அளவையும் கண்டிருக்க சான்ஸே இல்லை. நபி அவங்க அவ்வளோ அழகு. அது அஹ்சன் என்ற வேளாள ஆரம்பிக்கிறான். உங்களை விட உடம்புல படை கோலத்துல எந்த ஒரு அழகான பிள்ளையையும் எந்த உண்மாவும் பெற்றிருக்க சான்ஸே இல்லை. நீங்க தான் அழகாக என்ற இந்த கவிதை அதுக்கு பின்னால அடுத்தது வருது. நபியை நாயகனே, நீங்களே அல்லாஹ் கிட்ட உங்களோட கண் இப்படி இருக்கணும், உங்களோட தலையில முடிகள் இப்படி இருக்கணும், உங்களோட காது இப்படி இருக்கணும், உங்களோட மூச்சு இப்படி இருக்கணும், உங்களோட பல்லுல இடையிலிருந்து இருக்கணும், நீங்க நடந்தால் கீழால அதாவது கால் படம் கால் பாதம் ஒட்டுக்கொள்ள கூடாது. இப்படியே பெரிய உடம்புல இருக்கிற முழு
நீங்களே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அல்லாஹ் கிட்ட கொடுத்து என்னைய இப்படித்தான் நீ படைக்கணும் என்று சொல்லி படைக்கப்பட்ட போல எந்த குறையும் இல்லாம படைக்கப்பட்டிருக்கிறேன். பலா மக்கள் எந்த குறையும் இல்லை. நபி ஒருவரம், நபி கட்ட அல்லது நபி பொழுது இப்படி இல்லாட்டி நபி முடி வளர்ந்து இல்லை, இல்லாட்டி பல்லு இல்லை, நவுதுகிறாங்க எங்கேயுமே தெரியலாம். கண்ணை பத்தி மட்டும் 15-20 ஹதீஸ் நபிக கண்ணை பத்தி மட்டும் 15-20 ஹதீஸ்கள் வந்திருக்கிறது. இந்த தலைப்பு அது நாங்கள் அங்கே போகவானா, நாங்க வெளியில வருவோம். ஆரம்பம் அக்சன், மிகவும் அழகு. அக்சன் என்றால் மிச்சம் பகுந்து அர்த்தம். இன்சான், நான் மனிதர்களை படைச்சிருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உங்க எல்லாரையும் மிச்சம் பாகத்தான் படைச்சிருக்கிறேன். நாங்க கண்ணாடியை பார்த்து என்னப்பா கருப்பாயிக்கிறேன், என்னப்பா எதை கல்ல விளங்குதில்லை, என்னப்பா எதை கல்ல கட்டுற, அது நாங்க செய்யவில்லை. ஆனா அல்லாஹ் சொல்றான், உங்களைய நான் அழகாதான் படைச்சிருக்கிறேன். அது இங்க இருக்கக்கூடிய உள்ளத்துல இருக்கக்கூடிய விஷயம். நல்லதாகவே இறைவனுக்கு செல்வர்கள் இந்த ஆயத்துல விஷயத்துல இஸ்லாத்துல நிறைய வாத விவாதங்கள் நடந்திருக்கு. இந்த ஆயத்துல விஷயத்துல மனிதன் அழகா இல்லையா என்ற விஷயத்துல நிறைய வாத விவாதங்கள் நடந்திருக்கு. அதுல ஹாரூன் ரஷீத் மன்னருடைய காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அது பிரபலமா. அதே மாதிரி மன்சூர் என்று சொல்லப்படக்கூடிய அப்பாசி ஆட்சியில் இருந்த ஒரு மன்னர், அவருடைய காலத்திலே ஒரு விஷயம் நடந்து எப்படி போனால் நாங்கள் ஒரு விஷயத்தை சுருக்கமா விளங்கிக் கொள்வோம். ஒரு தடவை ஒரு அரசர், இவங்க 2 பேர் ஒருத்தர் என்ன செய்யறாங்க, மனைவியோட பேசிக் கொண்டிருக்கிறாங்க. சொல்ல முஸ்லிமுக்கு பேசுது, முஸ்லிமுக்கு பேச போனா பிரச்சனை தான் வரும். ஒரு பகுதிக்கு இல்லாம பேசினா பிரச்சனை தான் வரும். எனவே இவங்க 2 பேரும் முன்னால் பேசிக் கொண்டிருக்கிற நேரத்துல ராஜா சொல்றாரு கொண்டாட்டியை பார்த்து, அந்தந்து பார்த்தா போயின முழு நிலா அப்படியே சந்திரன் பதில் அப்படியே இருக்குது. 15ஆம் நாள் போகன நிலா சந்திரன் அப்படியே இருக்குது. இவன் அதை பார்த்து சொல்றாங்க, எவ்வளவு அழகா இருக்குதுப்பா, சந்திரன் எவ்வளவு அழகா இருக்குதுப்பா என்று சொன்னான். கொண்டாட்டி இருக்கிறது சொன்னா, எவ்வளவு அழகா இருந்தாலும் என்னைய விட தப்பு வேண்டாம். உங்களுக்கு அப்படிதான் நீ யோசிக்கலாம். 2024 மட்டும்தான் அப்படிங்கிறத இல்ல, அந்த காலத்துல அப்படிதான் உங்களுக்கு அப்படிதான் என்னைய விட அழகி வேண்டாங்க. இவருக்கு இது பேசிக் கொண்டிருக்க போல மாதம் கொஞ்சம் முத்திருச்சு. எடுத்தவனே ஒரு வார்த்தை சொன்னாரு, நான் வல்லாஹி பண்ணி சொல்றேன், நீ மட்டும் அதை விட அழகி என்றால் நீ தலாக், நீ மட்டும் அதை விட அழகி இல்லை என்றிருந்தால் நான் செப்பாலே உனக்கு நான் தலாக் பண்ணிருக்கேன். அது சும்மா இல்ல, 3 கலாகி கொடுக்கிறார், 3 கலாகி கொடுக்கிறார். இனிமேல கட்ட வளர்த்தே போயிடலாம். சொல்ல போறோம். இப்ப தலையில கை வைக்கிறாங்க எல்லாம் ரொம்ப என்ன வார்த்தை பேசிட்டீங்க, ஏன்னா பண்றது அழகு. சுதீபா ரதியல்லாஹு சொன்னாங்க, ஒரு நாள் நான் வெளியில வந்து நபியோட முகத்தை பார்த்தேன், வானத்துல சந்திரனை பார்த்தேன், திருப்பியும் நபியோட முகத்தை பார்த்தேன், வானத்தை பார்த்தேன். சுபஹானல்லாஹ், என்ன ஆச்சரியம்! நபியோட முகம் பார்க்க பார்க்க இன்னும் இன்னும் அளவு கூடிக்கொண்டுதான் போச்சு. ஆனா சந்திரன் வேலை இல்லை. அழகுக்கு ஒப்பாக்குறது சந்திரனை தான், அழகுக்கு ஒப்பாக்குறது சந்திரனை தான். அப்ப இது நபியாக சொன்னாங்க, கிராமத்தினால நீங்க எல்லாரும் அல்லாஹ் எங்கள் அனைவரும் அந்த கூட்டத்தில் ஆக்கியிருப்பானாக, இந்த பெற்றவர்களை எங்கள் குடும்பத்தினரை எல்லாரையும் இந்த லிஸ்டில் ஆக்கியிருப்பானாக. நீங்க சுவர்க்கவாதிகளான பின்னால நீங்க உங்களுடைய ரப்புடைய மகத்தை சந்திரனுடைய வடிவத்துல காண, அதாவது அதனுடைய அழகுல நீங்க காணுவீங்க என்று சொன்னாங்க. சந்திரனுக்கு தான் அப்பாக்கிறீங்க. எனவே இந்த இதை கேட்டவுடனே பயந்துட்டாங்க, பிரச்சனை உருவாகிடுச்சு. இப்ப மக்களா அவருக்கு தர்மா இருக்கு, மக்களா அவருக்கு தர்மா இருக்கு. என்ன செய்வது, இவங்க தலாக்கா இல்லையா இந்த கேள்வி நடந்து கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னா ஹனீஃபா இமாமுடைய அஹ்மது ஆலயம் அவங்கள முக்கியமான ஒரு மாணவர்கள் அப்படி பிரபலத்தோட அழகி இவங்ககிட்ட அந்த மக்களா வருது. இவங்ககிட்ட வந்து இருக்கினால அவங்க வந்து சொன்னாங்க, என்ன செய்யணும், பெரிய பெரிய முக்கியமானவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட குட்டியான சௌரி போன்ற புகாரி இமாமுடைய உட்கார்ந்து போன்ற அப்படியானவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாரும் சொல்றாங்க, சுவரா தலாக்கு தான் செய்ய வழியில இதெல்லாம் கேட்கும்போது யோசிச்சு செய்யும். அந்தந்த மகளிருடைய தொழுகை அப்படி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு தொழிலுக்கு சொல்லப்பட்டது. முன்னால் அவங்க தொழிலை நடாட்டாட்டினாங்க. பக்தியை வந்து சூரா ஓடுறாங்க. எப்படி ஓடுறாங்க? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வக்கீனி வஸ்ஸரிக்கும் வகூரி சீனி வஹாதல் பலதில் அமீன் லகத் கலக்னல் கமர ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சத்தியமாக நாங்க சந்திரனை மிகவும் அழகாக படைத்திருக்கிறோம் என்று ஓடினாங்க. பின்னால் இருக்கிறோம் எல்லாரும் படா முஸ்லிமார்கள்.
இமாம் புகாரியில் உட்கார்ந்து நீக்கிறார். சுஃபியான் சௌரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களெல்லாம் இருக்கிறாங்க. இந்த எழுதுகிற ஓட்டத்திற்கு பின்னால் இருக்கிறவங்க எழுதி கொடுக்குறாங்க. முன்னால இமாம் திருப்பி வருகிறாரு. பின்னால் சொல்லலாம் தொழுகிற ஒன்றுங்கெல்லாம் விளையாடுறா தொழுக வந்து பிளே கிரவுண்ட் இல்ல. ஓகே, இதற்கு விஷயம் வந்து வருகிறாரு. இப்படி ஓடுறதுக்கு பின்னால சொல்லுவோம் மாத்தியாவது இல்லப்பா தொழுகையில விளையாடுறீங்க, நான் என்ன விளையாடுனேன், இன்னும் மாத்தி விடுறீங்க குர்ஆன நீங்க இன்சான் தெரியாதா? இல்ல இவ்வளவு நாளா இன்சான் இருந்துச்சு, இப்போ உங்களோட பக்குவாதான் கலப்பில மாத்திருக்கிறாங்க. என்ன மாத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனிதனை தான் மிக அழகா படைத்திருக்கிறேன், நீங்க செய்யுங்க சந்திரனை தான் படைத்திருக்கிறேன், நான் ஐட்டா யோசிச்சு மாத்திட்டேன் அப்படின்னாங்க. உங்களோட பக்குவா வாபஸ் வந்துருச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இங்க இந்த ஆயத்துல நிறைய வாதவிவாதம் தான் நடந்தி. ஏன் நல்லா அழகா படைச்சான், மற்ற மாதிரியே படைப்பு இருந்துச்சு. நாங்க எல்லாம் இன்றைக்கு சொல்ற பாறைகளை அந்த கீழே எத்தனை கலர்கள் இருக்குது, அந்த மீன பாறைகள் எப்படி வழிவாக கலர்கள் இருக்குது. இன்றைக்கு நானும் நீங்களும் அதுதானே பார்க்கிறோம். அழகான ஆச்சரியமான படைப்புகளை பார்த்தா நாங்க துவா ஆகுவோம். எப்பயாவது நாங்க எங்கட உறுப்பா எங்கட உடம்பா தோழிக்கிறோமா, எங்களே ஆச்சரியமாக படைத்திருக்கிறான். ஒரு முழு பிளொக்காவினா பின்னால் இருக்கிற ஒன்றுமே வேலை செய்யாது. ஒரு நரம்பு ஏற்பட்டா படித்த படுக்கைக்கு போறாரு. எங்க இவ்வளவு நேரமா பேசிக் கொண்டிருக்கிறோம், காற்று எவ்வளவு பெரிய சத்தமாக வெளியில வந்து கொண்டிருக்குது. இதே காற்றுக்கான 2 மலைகளுக்கு எதிராலே வருது, அதால பேச்சு சத்தம் வந்தா எங்களோட வாயால மட்டும் வருது. அம்புக்கும் உங்கள பாருங்கள், அம்மலா துடுக்கிறோம் கொஞ்சம் யோசிக்கிறது அல்லா கேட்கிறான். எங்களை பார்த்து நானும் நீங்களும் மோதுமே ரப்பனாமா வளர்த்தா பாசிலா மனுஷனை பாரு சும்மான அல்லா எப்படி படைத்திருக்கிறான். நான் ஒரு நாள் மோதுவது கிடையாது. அல்லாஹ் அந்த வேலை பார்க்கிறான். அஷ்டம் ஏன் நான் உன்னை மிகவும் அழகாக படைத்தேன் என்றால் இந்த தொழில் ஓடுறதுக்கு மட்டுமல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல அதையும் சொல்றான். ஒரே நான் அழகாக படைத்தது எதற்காகன்னா லியபுலுவக்கும், உங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி. ஐயக்கும் அஹ்ஸனு அமலா, உன்னை மிக அழகாக படைத்த காரணம் உங்கள யாரு மிகவும் அழகான அமல் செய்யறான் என்று பார்க்கணும். சும்மா இல்ல அவர் தொண்ணூறா இருக்கானே, அவர் ஓடுறா இருக்கானே, நோம்பு பிடிக்கிறாரு, அதுக்கு என்ன அந்த ஒன்றுக்கும் அல்ல, அதுக்கு அந்த அல்ல அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றார். அதே மாதிரி உன்னை அழகாக படைச்சது இல்ல, உன்னை மிகவும் அழகாக படைச்சது, மிகவும் அழகான செயலை இவங்களை யாரு செய்யறாங்க என்று பார்ப்பதற்காக வேண்டி. ரைட், ஓகே. இப்ப என்னது மிகவும் அழகான செயல், மிகவும் அழகான செயல் யோசிக்கிறாரு அப்படின்னா நபி சொல்ற மாதிரி அவர் இதை எழுந்தி அவளாக்கு இரவுக்குள்ள வழங்குறதோ இல்ல, அது தனிப்பட்ட விஷயம், அது அல்லாவுக்கு தேவையே இல்லை. அப்ப பள்ளி கட்டி கொடுக்கிறதா அல்லது மதரசா கட்டி கொடுக்கிறதா அல்லது என்னது அல்லாஹ் சொல்றான், நீ உங்களோட மந்தி எல்லாம் வளர்த்துக்கொள்ள வேணாம், உங்களோட பிரசவ பூமிகள வேணாம், நானே சொல்லிட்டாரேன், இது மிகவும் நல்ல அமல். அல்லாஹ் அதையும் சொல்றான். அல்லாஹ் சொல்லுறான், ممن دعا إلى الله وعمل صالحا فقال إنني من المسلمين ومن أحسن قولا. வார்த்தைகளால மிகவும் சிறந்த வார்த்தை யாரால் சொல்ல முடியும், யாரால சொல்ல முடியும்? அல்லாஹ் எப்படியான வார்த்தை, எதை விட நல்லா சொல்லும்? மிம்மன் தஆ இலல்லாஹ், அல்லாஹ்வை மறந்து வாழ்றவன், அல்லாஹ்வின் பக்கம் வாங்க வாப்பா, பள்ளியோட தொடர்பாங்க, உம்மா வாப்போட சேர்ந்து நடங்க, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதியுங்க, அல்லாஹ்வை மறந்து ஓடாதீங்க, ஃபிரௌன மாதிரி வாழாதீங்க, அபூ ஜஹல் மாதிரி வாழாதீங்க, உத்பா ஷைபா போன்றவங்களை போல மாறாதீங்க என்று அல்லாஹ்வோட தஆ இலல்லாஹ் கூப்பிடுற இந்த வார்த்தையை விட மிகவும் அழகான வார்த்தை உலகத்தில்
உலகத்துல வேற இல்ல. எப்படி சொல்லணும்? எல்லாரும் பள்ளிக்கு போங்க என்னட்டு உலகம் உள்ள அடிச்சு எழுப்பி பள்ளிக்கு ஓட வச்சுட்டு பாப்பா டிவி பார்க்கணும். நானும் முஸ்லிம் போனோம் பின்னால இவரும் நீக்கணும் அனுப்பினோட நாளில் அவர் உங்களுக்கு அது செட்டாவாது. அதோட அல்லா போகும் சரியான போகும். இப்ப இங்க என்னது செய்யப்பட வேண்டும்? தாவத்தே இதெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கப்பட வேண்டும். எப்படி ஹய்யால் ஸலாத் சொல்லப்படுதோ, எப்படி ஹய்யால் ஸலாத் சொல்லப்படுதோ, அன்றைய சஹாபாக்களை போல போகின்ற நேரங்கள்ல மற்றவங்களையும் அதோட தொடர்புபடுத்தப்பட வேண்டும். தொழுகைக்கு மட்டுமல்ல அல்லாஹ் வழிகளாகும், தொழுகைக்கு மட்டுமல்ல எல்லா வேலைக்கும் அல்லாஹ் ரசூல் என்ற பெயர் வருதா, எங்கெல்லாம் அல்லாஹ் ரசூல் என்ற பெயர் வருதோ அது எல்லாத்துக்கும் அழைக்கப்பட வேண்டும். அது குர்ஆனாக இருக்கலாம், ஹதீஸாக இருக்கலாம், அது சம்பந்தப்பட்ட வேண்டியதற்கு இந்த தாவத் நடக்கப்பட வேண்டும். அல்லாஹ் சொல்லிட்டான், இதை விட அழகான செயல் உலகத்தில் இல்லை. உன்னை மிக அழகாக படைத்து உன்னை யாரு மிகவும் நல்ல செயல் செய்வான் என்பதை பார்ப்பதற்காக இதான் சொல்லியிருக்காரே, இதுதான் மிகவும் சிறந்த செயல். இந்த செயலை செய். நபி அவங்க செஞ்சாங்க, சஹாபாக்கள் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். இதே தோரணையில இந்த லிஸ்ட்ல கொஞ்சம் நாங்க வெளியில எடுப்போம். அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நபி அவர்களினுடைய ஒன்றாவது தஸ்கீல் ஆண்கள்ல முதலாவது இஸ்லாத்தின் பக்கம் வந்தவங்க, தாவத்தை ஏற்றுக்கொண்டவங்க, அவங்க ஒரு 6 பேரை இஸ்லாத்துக்குள்ள கூட்டி வந்தான். 6 பேர் இஸ்லாத்துக்குள்ள கூட்டி வந்தான். அந்த 6 பேரும் எப்படியான கொலிட்டான சாமான் என்றா, எவ்வளவு சூப்பரான எக்ஸ்ட்ரீம்லி முஸ்லிம் அவங்க யார்? அந்த 6 பேரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷரத்துல் முபஷ்ஷரா ஒரே மஜ்லிஸ்க்கு 10 பேர் இந்த பெயர்களை சொல்லி இவங்க 10 பேரும் சேர்ப்பார்கள். ஆபாக்கள் நிறைய பேருக்கு அப்படி முபஷ்ஷரா வந்து ஒரே மஜ்லிஸ்ல ஒரே பயான்ல வச்சு நபி அவங்க 10 பேர் சொன்னாங்க. இந்த 10 பேர்ல 6 பெயர்கள் சரிதான சாமான்கள். இந்த 6 பேரும் அப்படியே அசைவம் முபஷ்ஷரா அவர்களுக்கு அடங்குற அளவுக்கு நல்ல அளவுல நல்ல குவாலிட்டியான தாவத்தை அதாவது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு போய் கொடுத்தாங்க. இந்த 6 பேர்ல 4 பேர்கள் அந்த காலத்துல இருந்து the wealthiest people, அதாவது அந்த டைம்ல இருந்த மிகவும் பணக்காரர்களான 2 சஹாபாக்கள், 4 சஹாபாக்கள் மிகவும் பணக்காரர்கள். அந்த மிகவும் பணக்காரர்கள் அதையும் வழிகட்டி 2 பேர் இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு தெரியும். யாரு? ஒன்னாவது சையதுனா உஸ்மான் கனி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவங்களோட 10 பேரே பணக்கார உஸ்மான் தான். அவங்க பேரு 10 பேரே பணக்கார உஸ்மான். ஒன்று. 2வது யாரு? ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நானும் நீங்களும் செலவழிக்கிற வார்த்தைகள், நானும் நீங்களும் கொடுக்கக்கூடிய அந்த தாவத்தினுடைய வார்த்தைகள் எப்படியான மக்களை உருவாக்குது என்றா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய ஹதீஸ்கள் வந்து ஏனைய சஹாபாக்கள கொஞ்சம் தான் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதுல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் எவ்வளவு இறக்கம் என்றா ஒரு தடவை சொன்னாங்க, நான் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல கேட்டிருக்கிறேன், அப்துல் ரஹ்மான் என்ற அந்த மனிதர் இருக்கிறாரே, இன்னஹு மின் துஜாரிர் ரஹ்மான், அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அல்லாஹ்வுடைய வியாபாரி தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நபி பண்றான், அல்லாஹ் நபி வியாபாரம் பண்றான். அவரோட ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜும்ஆ ஓதி கொண்டிருக்கிறாங்க. ஜும்ஆ ஓதி கொண்டிருக்கும் பொழுது பெரிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது. அதாவது மக்களுடைய
சத்தங்கள் கேட்குது வெளியில. நபியாக பள்ளியில ஜும்ஆ இங்கிருந்து சத்தம் கேட்குது. யோசிக்கிறாங்க, நாங்க எல்லாரும் பள்ளியில இருக்கிறோம், என்னப்பா வெளியில சத்தம் கேட்குது. பள்ளிக்குள்ள இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வெளியேறிட்டான். 5-6 பேர் தான் பயானில் உட்கார்ந்துக்கிறாங்க. யாரு கொத்துபா? பள்ளியக்கல்ல கொத்துபா ரஹ்மத்துல் ஆலமீனுடைய கொத்துபா நடக்குது. சஹாபாக்கள் எல்லாரும் வெளியில ஓடிட்டாங்க, பள்ளியில இருக்கல. என்ன காரணம் என்றா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வியாபார கூட்டம் வெளிநாட்டில இருந்து வர அவங்க வந்திருக்கிறாங்க. வந்து ஜும்மா முடிஞ்சு போறதுக்கு இடையில எல்லாம் விட்டுப்பட்டுடும் என்ற பயத்துல இருந்த வியாபாரிகள் எல்லாம் வெளியோடிட்டாங்க. நபீத ஜும்மாக்கு ஆட்கள் இல்ல பள்ளியில. அதே இப்பதான் ஆயத்தில் இருந்தது, யார் அல்லது நானும் இது அனுமதி பலாசி நீ அவங்க ஜும்மாக்கி திருவிழா எதாவது ஜும்மாக்கு இந்த அழைக்கப்பட்டால் இந்த வேலை எல்லாம் பார்க்கவே இல்லை, எல்லாம் கடையை மூடி வள்ளி போகணும். இப்பதான் ஆயத்திறங்கு, இப்பதான் ஆயத்திறங்கு. அப்படியான மனிதர் அவர் அப்துல் ரஹ்மான் அப்படியான வியாபாரம், அப்படியான வியாபாரம். அதுக்காக இன்னொரு தகவல் சொல்றாங்க. அதாவது அப்துல் ரஹ்மான் மாலை பார்த்து சொன்னாங்க. மாலை பார்த்து சொன்னாங்க ஒரு வார்த்தை வந்து, அவரோட வாப்பா அப்துல் ரஹ்மான் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு அல்லா தோட்டத்தில் இருக்கிற செல்சபீல் என்ற நீரூற்றில இருந்து உங்களோட வாப்பா அப்துல் ரஹ்மானுக்கு குடிக்க செய்வானாக இருந்தாங்க. ஏனென்றா நபிசல்லாஹு வஃபாத்துடைய நேரத்துல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வாங்குவாங்க. அவங்களுக்கு நபியோட ஒரு கினாயத்தான, அதாவது தெளிவா சொல்லாம மறைமுகமா ஒரு சப்ஜெக்ட் அந்த நபியாவை போட்டாங்க. பொண்டாட்டிமா ரொம்ப பேரை பார்த்து சொன்னாங்க ஒரு வாக்கு வந்து, நான் மௌத்தாயின போறோம் உங்களோட விஷயத்துல யாராவது ஒரு பொறுமைசாலித்தான் உதவி செய்யணும். ஏன்னா 9 பேர் ஊருக்கு போறாங்க, வேற யாரும் அவங்களை கல்யாணம் வைக்கல. உம்மமார்கள் நபியுடைய மனைவிமார்கள் எங்க எல்லாத்தையும் உம்மா, ஆயிஷா உம்மா, ஜெய்னப் உம்மா, ஹதீஜா உம்மா, சௌதா உம்மா. அதனாலதான் பழைய பேர்கள் எல்லாம் பின்னாடி உம்மா வரும். உம்மா வரும். சொன்னாங்க, விஷயத்துல யாராவது ஒரு பொறுமைசாலித்தான் முன்னால வரணும். அந்த பொறுமைசாலி அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு தான் மௌத்து வரையில எல்லா மனைவிமார்களுக்கும் ஹக்வேர பிரிச்சு கொடுத்து கொண்டிருந்தாங்க. எல்லாரையும் கவனிச்சு கொண்டிருந்தாங்க. நபியாவோட மனைவிமார், அவரோட மனைவிமார் நபியாவோட மனைவிமாரை கவனிச்சு கொண்டிருந்தாங்க. ஒரே ஒரு வார்த்தை ஜீவனுடைய மிகவும் அழகான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை எவ்வளவு தூரம் அவரை கொண்டு போய்க்கிறார். நமக்கு கேட்கவே இல்லை. ஒரே வார்த்தை தான் எவ்வளவு தூரம் கொண்டு போய்க்கின்றா. அதுல அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்கள சக்கராத், அவங்களே சக்கராத்துல ஆயிஷா நாயகி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புறாங்க அப்துல் ரஹ்மான் அவுஃப். யாருக்கு? உமர் ரலியல்லாஹு அவங்களோட சக்கராத்துடைய நேரம் எங்களுக்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு அவங்கள சுபவுடைய தொழில நிற்கும் பொழுது திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒரு நாயை கடிச்சிருச்சு என்று சத்தம் கேட்டுச்சு தொழிலையில. பார்த்தா அம்மா சென்றவன் இன்றைக்கு தகுதி இல்லாத பேரது அவன் உமரவியலாள குத்தினான். முன்னால் இருந்த கிட்டத்தட்ட 12-13 சஹாபாக்களை குத்தினான். அதுல 4-5 பேர்கள் ஷஹீதாக்கப்பட்டாங்க. அதுக்கு பிறகு இருந்த ஒரு சஹாபி தான், அதாவது ரெயின் கோட் மாதிரி பெரியதா தோல்வி இருந்த ஒரு கோட், அந்த வெஸ்ட் கோட்டை கலட்டி அந்த பிள்ளையாரிட மூஞ்சில போட்டுத்தான் அவன் பிடிச்சு, அப்படிதான் அவன் பிடிச்சு. அந்த நேரத்தில் உணர்வியலானவங்க என்ன சொல்றது, பஜ்ருடைய தொழுக விழுறாங்க. விழுற நேரத்துல சும்மா கூட இல்ல, ஒரு இமாம் அவன் சும்மா விழல, பின்னால இருக்கிற 1வது தப்புல இருக்கிறவரை பிடிச்சிட்டு இருக்காங்க. அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் அவங்க தான் முன்னே இருக்கிறாங்க. அதனாலதான் இமாம்கள் தொழுகை நடாத்தாட்டும் பொழுது பின்னால தொழுகைக்கு விற்கிறதுக்கு தகுதியானவர்களுக்கு இது இருக்குதான் சரிங்களா. இன்னைக்கு தொழுகை ஒதுக்கி பார்க்க கூடாது, யோசிக்கணும். அவங்க விழும் பொழுது முன்னால இணைச்சு எடுத்தாங்க. அது அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க விட்ட இடத்துல இருந்து அந்த பஜ்ருடைய தொழுகையை முடிச்சாங்க. முடிஞ்சதுக்கு பின்னால இப்ப உமர் ரலியல்லாஹு மரணப்படுத்திய இப்ப வாராங்க டாக்டர் வாராரு. டாக்டர்
வாரத்துக்கு முன்னால இப்ப அங்கிட்டு பக்கத்துல போய் நின்று ஒவ்வொருத்தர் எதிர்பார்க்கலாங்க. உமர் அங்கு புறப்படுறது இல்ல, அன்கான்சியஸ். பக்கத்துல இருக்கிற ஒருத்தர் சொன்னாரு, மூத்த சாதி என்று சொன்னாரு, அவருக்கு நீங்க அமீருல் மோமினீன் இங்கு கூப்பிட்டா இருக்க மாட்டாரு, சொல்லுவீங்க சொல்லி பாருங்க. அவர் பக்கத்துல போய் காதுல அஸ்ஸலா அஸ்ஸலா அந்த உமர் அப்படியே கண்ண சொன்னாங்க. தொழுகைக்கு என்ன ஆயிடுச்சு? உடனே பக்கத்துல இருந்து சஹாபாக்கள் சொன்னாங்க, தொழுகை அப்துல் ரஹ்மான் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு. அவர் முடிச்சாரு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து நின்று திரும்ப முடிச்சாங்க. உடம்போட ரத்தம் வடியுது, உடம்போட எல்லா இடத்தாலும் ரத்தம் வடியுது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுது முடிச்சாங்க. இப்ப டாக்டர் வாராரு, ஒன்று பார்க்கிறாரு, என்ன செய்வோம் பார்ப்போம். ஹிஜாபத் செய்யப்பட்டது, ஏற்கனவே உடம்பால ரத்தம் போகுது. ஆனா ஹிஜாபத் முக்கியமான சூழல், தலைவருக்கும் இப்ப ஹிஜாபத் செய்யப்பட்டுச்சு. செய்யப்பட வேண்டிய இடங்களால செய்யப்பட்டதுக்கு முன்னால் அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கப்பட்டுச்சு, பால் கொடுக்கப்பட்டுச்சு, தேன் கொடுக்கப்பட்டுச்சு, ஈச்சப்பழம் கொடுக்கப்பட்டுச்சு. இது கொடுத்து கொஞ்சம் நாள பூஸ்ட் பண்ணுவோம் என்று பார்த்தா இப்ப ஹிஜாபத் செய்யப்படுது. ஹிஜாமத்துல தேன் பானி, பால், ஈச்சப்பழத்துண்டு இதுதான் வெளியே வருது ஹிஜாமத்துல. அது எப்படி வேதால வெற்ற ஈச்சப்பழம் வரும்? அதுதான் ஹிஜாமத், அதுதான் ஹிஜாமத். இப்ப டாக்டர் சொல்றாரு, வந்தவர் யா உமர் ஃபஸ்னா மா தஃப்னா கரண்டோடியா கரண்ட அப்படின்னா the time has come, நீ போகணும், செய்ய வேண்டியதை செஞ்சுக்கோங்க. இப்படி இந்த சப்ஜெக்ட் தெரியும். இந்த நேரத்துல உமர்வாங்க ஒரு விஷயம் வந்து செஞ்சாங்க. என்னது? தன்னுடைய மகனை கூப்பிட்டு சொன்னாங்க, ஆயிஷா நாயகி கிட்ட போயிட்டு ஏழு நீண்டா எனக்கு அந்த ரூம்ல இடம் தர சொல்லுங்க, நபிக்கு பக்கத்துல அடக்கம் செய்யப்பட்டது ஆசைப்படுறேன். இந்த சர்க்கரை தெரிஞ்சு அப்ப இந்த இடத்துல உமர்வாங்க கேட்டு அனுப்பினாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, நான் அந்த இடத்தை எனக்கு இங்கு வச்சிருந்தேன், அந்த இடத்துல எனக்கு இந்த வரைக்கும் வச்சிருந்தேன். உமர் கேட்க போக எனக்கு பற்றத்துக்கு கஷ்டம் ஆகிடுது. ஓகே, நான் பெர்மிஷன் தாரேன். உமர் ரலியல்லாஹு அந்த இடத்துல அடக்கம் செய்யப்பட சொல்லுங்க. ஒரு தடவையோட உடல்ல திரும்ப அடிக்கடி அந்த பெர்மிஷனை கேட்டு அனுப்பி கொண்டே இருந்தாங்க. கடைசி நேரத்தில் சொன்னாங்க, யா அப்துல்லா, அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அப்துல்லா நான் மௌத்தாயின பொருள் திருப்பியும் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு கிட்ட எதுக்கும் அனுமதி கேளு. ஏனென்றால் சில நேரம் நான் ஹயாத்தோடு இருக்கிற நேரம் வெட்கத்துக்கு எப்படியப்பா எல்லாம் இன்று அவற்றை முஞ்சிக்கு என்று நினைச்சு சில நேரம் அனுமதி தந்திருக்கலாம். மௌத்தாயின பொருள் ஜனாதாவை கொண்டு போக முந்தி கொஞ்சம் கேட்டுக்கோ. இதே மாதிரி ஹஜ்ரத் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா மௌத்துக்கு பின்னாலே போய் கேட்டாங்க. ஆயிஷா நாயகி சொன்னாங்க, மனசார இடம் கொடுத்துட்டேன், தாராளமா அடக்கம் செய்யப்படுங்க. இது உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடந்தது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பக்கவாட்டு நேரம் ஹஜ்ரத் ஆயிஷா நாயகி லெட்டர் அனுப்புனாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு லெட்டர் வரும். அப்துல் ரஹ்மான், நீங்க விரும்புறதாக இருந்தா ஏந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏந்த வாப்பா ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் அவர்களும் ஒன்னாவது அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் அவர்களும் எந்த அறையில உறங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதுக்கு பக்கத்தில் உங்களை உறங்க வைக்கிற தயாராக இருக்கிறேன். ஆயிஷா நாயகி எவ்வளவு பெரிய பெரிய வாக்கியம். அதுக்கு பக்கத்தில் உங்களை உறங்க வைக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறதாக இருந்தா. அதனால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்றைக்கு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு ஆய்வினுடைய ஒரு உரையை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொன்னார், இன்றைக்கு யூஎஸ்ல இருக்கக்கூடிய சில மூத்த இமாம்கள் அன்றைக்கு இருந்த ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொத்துகள்ல அசையும் சொத்துகள், அதாவது காணி பூமிகள் இல்லாம பணம் திர்ஹம் தீனார்கள் என்ற அமைப்புல மட்டும் இருந்த சொத்துகள் இன்றைக்கு அக்குபாத்திகள் அவர்களை சேரும். இன்றைக்கு 700 மில்லியன் டாலர். இன்றைக்கு அன்னை ஒரு 2 நாளைக்கு முன்னால கேட்டுக் கொண்டிருந்தது 700 மில்லியன், பில்லியன் அல்ல, மில்லியன் டாலர் இன்றைக்கு. அன்றைக்கு இது நான் 1400 வருடங்களுக்கு முன்னால ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபினுடைய வீட்டிலே இருந்த சொத்து, வீட்டிலே இருந்தது, பேங்க் இல்லாத
பங்கர் இல்லாத இருந்திருந்தா இன்றைக்கு பாதுகாக்கப்பட்டிருக்கு. அதொன்றும் இருக்க இல்லை, எல்லாம் வீட்டில் இருந்தது. அசையும் சொத்துகள் மட்டும் இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, என்ன பதில் கொடுத்திருப்பாங்க? எவ்வளவு செல்வாக்கு, எவ்வளவு முன்னால் அமர்ந்திருக்கலாம். சொன்னாங்க ஒரு வார்த்தை, ஆயிஷா நாயகியை பார்த்து எழுதினாங்க, பதில் எழுதப்படுது அவரோட சார்பாக. சொன்னாங்க, அந்த 2 பேருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டதுக்கு நான் தகுதி இல்லைன்னா. சீட்டுக்கு ஆசை இல்லை, சீட்டுக்கு ஆசை இல்லை, பதில் எழுதப்படுது. அந்த 2 பேருக்கு மத்தியில் அடக்கம் செய்யப்படுவதற்கு நான் தகுதியற்றவன். எத்தனை வயசு தெரியுமா? எத்தனை வயசு தெரியுமா? 75 வயசு. 75 வயசுல செய்யக்கூடிய நிறைய பேருக்கு பயன்களை சொல்லப்பட்டது போல அவசிய சுற்றியெல்லாம் அந்த வயசுல எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறது. 75 வயசு. அந்த இடத்துக்கு நான் தகுதி இல்ல. 2வது காரணங்கள் எழுதினாங்க, ஏற்கனவே உணர்வுதான் அந்த இடத்தை நிரப்பி ரூம் இடைஞ்சலாக இருக்குது. சுபஹானல்லாஹ், சக்கராத்துல மனிதன் பேசுது. நானும் அந்த ரூமுக்கு வந்துட்டேன் என்றா ரூமுக்கு ஆயிஷா நாயகிக்கு இடம் போதான் போயிடும். அதனால எண்ணத்தில் பகையிலேயே அடக்கம் செய்யுங்க. ஏன் அங்க அடக்கம் செய்யப்பட்டாங்க என்றா அதை பாருங்க. ஏன் அடக்கம் செய்யப்பட்டாங்க என்றா ஹஜ்ரத் உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் இவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க. நீங்களும் நானும் சுகமான கஷ்டம் அதுக்கு ஒன்றுமே இல்லாம எப்படா தாவோம், என்ன வாழ்க்கைடா இது இந்த நினைச்சு வாழ்றோம். நல்ல இவ்வளவு பெரிய சொத்து செல்வத்துக்கு அதிபதியா இருக்கிற ஒருத்தர், இன்னமும் அவருடைய சாமான்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கிற ஒருத்தர் அந்த வார்த்தையை பாதிக்கிறது. அதுக்கு புல் கஷ்டம் தோணும், அதுக்கு சிக்டாக் எல்லாருமே சரி வராது. அதுக்கு அவ்வளவு பெரிய கஷ்டம் தோணும். அவர் சொல்றார் 2 பேர் அக்ரிமெண்ட் என்ன சொல்லிக் கொடுக்கிறார். 2 பேரும் நானும் நீங்களும் மௌத்தாகினால் 2 பேரும் ஒரே பக்கத்தில் அடக்கம் செய்யப்படுவோம் என்பதுதான் அக்ரிமெண்ட். உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க விசேஷமான சாதி. இவங்க எப்படியாக சாதி என்றால் ஜன்னத்துல் பகீர அவ்வளவு மன்ஜபின மங்கள ஜனாசா இவங்க தான். ஜன்னத்துல் பகீர உள்ளாவது அடக்கம் செய்யப்பட்டவங்க இவங்க தான். உஸ்மான் பின் மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள ஆசையை போலவே அதற்கு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்க அதற்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக ஜனாஸா தொழுகை நடாத்தாக்கப்பட்டு அவங்களும் சஅத் பின் அபி வக்காஸ் என்ற இன்னொரு சுவர்க்கத்தை பற்றி நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபியும் சேர்ந்து தூக்கி போய் அவங்களுக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. ஒரு நல்ல வார்த்தை, ஒரு நல்ல வார்த்தை 1400 வருடங்களை தாண்டி மின்பர்ல பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதில் அபூபக்கர் சித்தீக்கினுடைய ஒரே ஒரு வார்த்தை, இஸ்லாத்துக்கு வாங்க, அவரு இஸ்லாத்துக்கு வாங்க, அல்லாஹ்வின் பக்கம் வாங்க. உள்ளால வந்தவங்க இந்த ஓமின் துஜ்ஜாரி ரஹ்மான், அவர் அல்லாஹ்வுடைய வியாபாரி, அல்லாஹ்வுடைய வியாபாரி, அல்லாஹ்வுடைய வியாபாரி. சரி, நல்ல நல்கள் செய்றீங்க, இப்படி எல்லாம் செய்றீங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா கடைசி காலத்துல அவங்களை பத்தி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சொல்லுவாங்க, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சார் என்று தெரியுமா, எனக்கு அல்லாஹ் எவ்வளவு பரக்கத் செஞ்சா தெரியுமா. நான் ரோட்ல சில நேரத்துல போகும்போது கல்விகள் இருக்கும், பெரிய பெரிய கல்விகள் இருக்கும். கல்விகளை ரோட்ல இருந்து அகற்ற சொல்றது அது பதக்கா தான். ஆற்றல் கையம் தெரியுது, ஆற்றல் கால தடிவரும் கத்தியது ஒரு பதக்கா. இவன் என்ன சொல்றாங்கன்றா, நான் பாதையில போகும் பொழுது சில நேரம் கல்விகள் இருக்கும் பொருஞ்சி, அது தூக்கி ஓரமாக்கி தூக்கினா கீழே தங்கம் இருக்கிறது வெளியே இருக்கின்றா, கீழே தங்கம் இருக்கிறது வெளியே இருக்கின்றா. அவ்வளவு சொன்னாங்க. இமாம் ஜஹபி ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதாவது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த சரித்திரத்தை ஃபுல்லா எழுதிட்டு கடைசியில போடுறாங்க, இவரு ஏன் பணக்காரனா இருந்தா தெரியுமா? அல்ல, எனக்கும் அவருக்கு மோட்டிவேஷன் பயான். இஸ்லாமிய மோட்டிவேஷன் இவர் யாருமே கொடுக்கிறா,
வேற யாருமே குடிக்கலாம். எல்லாம் தலைவரத்தை பேசுறவர்கள், எல்லாரும் தலைவர்தான் பேசுறாங்க. இங்கே கவிதா அங்க போய் என்ன நாங்க செய்ய நல்லா பேசினா என்று சொல்றது தவிர எங்களுக்கு ஹதீஸின் பக்கம் போறது வர அந்த கைக்கு மீட்டர் போகுது. இப்ப பத்தி இமாம் ஜாஹி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, ஏழியர் பணக்காரராக இருந்தால்னா இன்னஹு கான் அதாவது கனியன் ஷாக்கிரன், அவருக்கு வெல்த் மட்டுமல்ல, வெல்தியஸ்மேன் மட்டுமல்ல, அவருக்கு கிராட்டிடியூடும் நிறைய இருந்துச்சு. கிராட்டிடியூட் நன்றி செலுத்துற தன்மை, நன்றி செலுத்துறது என்பது அதிகமாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து இன்னொரு விஷயத்தை சொல்றாங்க, என்று ரஹிமஹுல்லாஹ் அவங்க எவ்வளவு வாழ்ந்தாங்களே அவங்க பற்றி இமாம் ஜாஹி ரஹிமஹுல்லாஹ் தொடர்ந்து சொல்றாங்க, இன்னொரு ஃபகீரன் தாஜிரா, இவர் இங்க பெரிய செல்வந்தர், நல்ல நன்றி செலுத்துற மனம் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல உரை சென்ற அந்த மனிதர் ரஹிமஹுல்லாஹ் அவர் ஃபகீராக இருந்தார், சரியான வறுமை, ஆனா பொறுமைசாலியாக இருந்தார். இங்க இவருக்கு இருக்குது நன்றி செலுத்துறாரு, அங்க அவருக்கு இல்ல பொறுமையா இருந்தார். மோட்டிவேஷன். இந்த சாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவங்க அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொன்ன ஒரே ஒரு வேளால மாற்றி அமைச்சிட்டாங்க. ரைட், இப்ப சரி, இப்ப அழகா படைக்கப்பட்டாச்சு, அழகான செயல் செய்யணும். அந்த அழகான செயல் எதையும் செஞ்சாச்சு, செஞ்சா என்ன கிடைக்கும்? சொர்க்கம். அப்ப வேலை செஞ்சா சுவர்க்கம் தான் கிடைக்கும். குளிர்வர்களுக்கும் அசி செய்வதற்கும் முங்கா செய்வதற்கும் அதே தான் கிடைக்க போகுது. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டவர்களுக்கும் அடிப்பாங்க என்ன செய்யுது? ஒன்றுமே இல்லாத அபூர்வமான ஆரம்பத்தில் தான் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவரும் பணக்காரன். அலிரதி இல்லாதவங்க ஆரம்பத்தில் ஒன்றும் இல்லை, இன்னைக்கு அவரும் பணக்காரன். இதெல்லாம் சாப்பாடு அதிகமா இருக்கும். எல்லாரும் பணக்காரர்கள், சுபகானுவா எல்லாருக்குமே இருந்தது. அப்ப ஒன்றுமே இல்லாதவங்க போற சுவர்க்கமும் இருக்கிறவங்க போற சுவர்க்கமும் அப்படியா? ரைட், அதெல்லாம் அதையும் பேசுறான். ரஹ்மான் சொல்லிட்டாரான், மிச்சம் நல்ல வேலை செய்யறவங்களுக்கு மிச்சம் நல்ல கூலி வேற என்ன சொல்லி கொடுக்குறையா? மிச்சம் நல்ல வேலை செய்யறவங்களுக்கு மிச்சம் நல்ல கூலியை விட வேற என்ன சொல்லி கொடுக்க வேணுமா? என்ன கொடுக்க போறீங்க? சொர்க்கம். என்ன சொர்க்கம் இல்ல. அல்லாஹ் அதையும் பேசுறான். இதாவது நான் சொல்லிட்டாரே, மிச்சம் நல்ல வேலை செய்யறவங்களுக்கு சொர்க்கம் அல்ல, அது வேற. சொர்க்கம் என்பது கிஃப்டாகத்தானது. ஆனா மிச்சம் நல்ல வேலை செய்யறவங்களுக்கு நான் கொடுக்கிறது நான் அவங்களோட இருக்கேன், நான் அவங்களோட இருக்கேன். அது அரபியில சொல்லுவாங்க, அது நஹீயத்தும் அல்லாஹ். அல்லாஹ் இறைவனோட இருந்தா என்ன நடக்கும்? அது நுஸ்ரத்தும் இனல்லாஹ். அல்லாஹ் உதவி கிடைக்கும். அல்ல சொர்க்கம் யாருட? சொர்க்கம் அல்லாஹ்வுடைய. சொர்க்கம் அல்லாஹ்வுடைய. இதை படைச்ச ரப்புடைய சொர்க்கம். எனக்கு சொர்க்கம் அல்ல, எனக்கு நீதான் வேணும். இது இஸ்லாத்தினுடைய தத்துவம். அவங்க சொர்க்கத்துக்கு மட்டும்தான் ஆசைப்பட்டிருந்தா அவங்க இஸ்லாத்துக்கு வந்ததுமே ஏதாவது செஞ்சுக்கவே தேவையில்லை. சொன்னாங்க ஆயிஷராகிய பார்த்து, ஆயிஷா அவங்களோட வாப்பா நான் ஹிஜ்ரத் போற நேரத்துல கவர் போல என்னோட 3 நாள் நைட் ஸ்டே பண்ணினாரு. அந்த 3 நைட்டினுடைய நன்மை மட்டும் உலகத்தினுடைய எல்லா நன்மையை விட தெரிச்சு. அதே போதும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்ற சதகா ஜாரியாவை தெரிவிக்கிறார்கள். அவரும் சொர்க்கவாசி. அவருக்கோ அவரையும் அபூபக்கர் சித்திக்கு பங்கிக்கிறது. எல்லாருடைய
சொல்லலாம். இந்த மிம்பர்ல இன்றைக்கும் அபூபக்கருக்கு சும்மா சொன்னா நான் இறங்கின போது அதுல அவங்களோட பேரை சொன்னா ரலியல்லாஹு சொல்லலாமா ஏமாற்றிக்கலாம். எங்க கொண்டு போட்டாங்களா? இதுதான் அல் மஹீயத்து மஅல்லாஹ். அல்லாஹ் தன்னோட இருக்கிறான், அல்லாஹ் என்னையோட இருக்கிறான். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட அல்லாஹ் இருந்தான். 75வது வயதுல மரணம் அடைகிறாங்க. ஜன்னத்துல் பகீல அடக்கம் செய்யப்பட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அதனால எங்களுடைய யாருடைய வார்த்தை யாருடைய உள்ளத்தை கஷ்டம் என்று சொல்ல தெரியாது. எங்களுடைய யாருடைய வார்த்தை எங்களுடைய யாருடைய வார்த்தை யார்த உள்ளத்தை உதவியும் என்று சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாது. டச் பண்ணி வந்தாருண்டா சுவர்க்கம், உடம்பட்டு போனாருந்தா அல்லாஹ் பாதுகாப்போம். அதனாலதான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி தந்தான், அஹ்சனு கௌல மட்டும் பேசுங்க, அஹ்சனு கௌல மட்டும் பேசுங்க, நல்லத பேசுங்க, தேவையில்லாத விடுங்க, தேவையில்லாத விடுங்க. பேசணும் பாருங்க, நன்மை கிடைக்குமா இல்லாட்டி பாவம் கிடைக்குமா அல்லது ரெண்டும் இல்லையா விடுங்க. எனவே அல்லாஹ்வின் வெளியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹ் எங்களை மிக அழகாக படைத்திருக்கிறான், மிக அழகான அமலை எதிர்பார்க்கிறான், மிக அழகான அமலை தாயும் செஞ்சிருக்கிறான், மிக அழகான அமலை செய்தவர்களுடைய வாழ்க்கையை எங்களுக்கு படித்து தந்திருக்கிறான். எனவே அந்த அமைப்புல நடந்து அல்லாஹுடைய மஹீயத்தையும் அல்லாஹுடைய நுஸ்ரத்தையும் அடைந்த நல்லடியார்களில், ஸ்ரீதேவிகளில், ஜெயசீலர்களில் எங்கள் எல்லோரையும் அல்லாஹ் ஆசி அருள் புரிவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, உறவினர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா, அயலவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. நல்ல பல விடயங்களை சொல்லி தந்த உஸ்தாத்மார்கள், ஆசிரியர்கள், குருமார்கள், நசாயிமார்கள் எல்லாருடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாருக்கெல்லாம் நாங்கள் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயா. யாரெல்லாம் மௌத்தாகி பக்கத்துல வாழ்றாங்களோ பக்கத்துல சுவர்க்கத்தினுடைய பூஞ்சோலைகளாக ஆக்கி வைப்பாயா. இன்னும் யாரெல்லாம் ஹயாத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆசியத்தான வாழ்க்கையையும் நல்ல நல்ல பாக்கியத்தை நசீபாக்குவாயா. நீ சொன்ன நல்ல மல்களை சதாவும் செய்து உன்னுடைய மஹீயத்தையும் உன்னிடத்திலிருந்து நுஸ்ரத்தையும் அடைந்த பட்டியலில் எங்கள் எல்லோரும் நக்கி அருள் புரிவாயா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.